ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ துளசி மகாத்மியம் 11வது அத்தியாயம். பிரகலாதாழ்வான் கூற்று. மீண்டும் சதானந்தர் சொல்வதாவது: ஓ ரிஷிகளே, யாவன் ஒருவன் துளசியை மனதினால் நினைக்கிறானோ அவனிடத்தில் பகவான் மிகவும் பிரியமாக இருப்பார். துளசி வேரிலிருந்து மண்ணை எடுத்து எவன் நெற்றியில் வைத்துக் கொள்கிறானோ அவன் அஸ்வமேத பலனை அடைகிறான். ஒரு தடவை துளசியை சாப்பிட்டால் சாந்திராயண விரதத்திற்கு சமானமாகும். ஆகையினால் சரீர சுத்திக்காகவோ மக்கள் துளசியை சாப்பிட கடவர். துளசி தலத்தினால் கூடிய சாலக்கிராம தீர்த்தம் என்ன எவனுக்கு கிடைக்கிறதோ அவன்தான் இக்கலியுகத்தில் புண்ணியசாலி. பகவானுடைய பூஜைக்காக எவனது கை துளசியை கிள்ளுகிறதோ அவன் புண்ணியசாலியாய் ஹரிபதத்தை அடைகிறான். துளசி காற்றின் ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தினாலேயே ஒருவன் பரிசுத்தத்தை அடைந்து யமகிங்கரர்களானாலும் பார்க்க முடியாத சரீரமுடையவனாய் உத்தம பதத்தை அடைகிறான். துளசி தலத்தினால் ஒரு தடவை பகவானை பூஜை செய்தானேயானால் அவன் ஒரு தடவை செய்த கங்காஸ்தான பலனை அடைகிறான். தாய் தந்தரிகளை பூஜிப்பவரும் துளசி தேவியை பூஜிப்பவரும் உத்தம கதியை அடைகிறார்கள். உலகத்தில் மனிதர்களுக்கு தாய் தந்தையருடைய பூஜை கிடைப்பது மிகவும் கஷ்டம். விஷ்ணு பூஜை கிடைப்பது அதைவிட கஷ்டம். எல்லாவற்றிலும் துளசி பூஜை கிடைப்பது மிகவும் துர்லபம். அவ்வாறே பெரியோர்களுடைய பூஜையும் பகவானுடைய கதையை கேட்பதிலும் அருமையாம். ஆகையால் மகாபக்தியுடன் துளசியை கீழ் சொல்லியிருக்கிற மந்திரத்தினால் எடுத்து ஸ்ரீமன் நாராயணனை பூஜை செய்தால் நற்கதியை அடைவது சின்னம். துளஸ்யம் யம்ருதஸ் பூதே சதாத்வம் கேசவ பிரியே கரராத நார்த்தாய லூணாமித்வம் பிரசுதயே மோச்சைக யதோதாரணி பிரசுதே விஷ்ணு சமஸ்தஸ்ய புரோ பிரியேதே ஆராதனார்த்தம புருஷோத்தம மஸ்யலுனும்நாமி பத்ரம் துளசிய சமஸ்வ. ஓ துளசி தேவியே, உன்னுடைய மகிமையை தேவர்களும் மனிதர்களும் பாதாள லோகத்திலுள்ள நாகர்களும் சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். இருந்தாலும் உனது மகிமையை சொல்ல பகவான் ஒருவரை தவிர மற்றவர்களால் முடியாது. உன்னுடைய மகிமையை கோடி கல்பங்கள் சொன்ன போதிலும் அளவிடுவது மிகவும் கஷ்டம். உன்னுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாத யான் உனது தலங்களினால் பகவானை எப்படி பூஜிக்கிறேனோ அப்படியே எனக்கு பலனை கொடுத்தருள்வாய். கிருஷ்ணன் கோமதி தீர்த்தத்தில் துளசியை வைத்து காப்பாற்றினது லோகங்களுடைய கிதத்திற்கும் கோபிகைகளின் கிரீடைக்காகவுமே. அப்படியே பிருந்தாவனத்திலும் மக்களுடைய விருத்திக்காகவும் கம்சனுடைய நாசத்திற்காகவும் துளசியை காப்பாற்றினார். முன் ஸ்ரீராமனும் வசிஷ்டருடைய உத்தரவினால் ராட்சசர்களுடைய நாசத்திற்காக சரயு நதிக்கரையில் துளசியை காப்பாற்றினார். ஸ்ரீ மகாலட்சுமியும் கங்கா தீரத்தில் உன்னை பூஜித்தாள். தேவஸ்திரிகளும் அவரவர்களுடைய நந்தவனத்தில் உன்னை வைத்து பூஜை செய்தார்கள். கயா சேத்திரத்திலும் தர்மராண்யத்திலும் பித்ருக்களும் உன்னை வைத்து வளர்த்தார்கள். தண்டகாவனத்தில் ராமனும் லட்சுமணனும் சீதையும் உன்னை வைத்து பூஜித்தார்கள். சாஸ்திரத்தில் கங்கா நதியானது எப்படி பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறதோ அப்படியே நீயும் பரிசுத்தமாவாய். ரிஷியமுக பர்வதத்தில் சுக்ரீவ மகாராஜன் வாலியின் நாசத்திற்காக உன்னை பூஜை செய்தான். அப்படியே ஹனுமானும் பூஜை செய்து சமுத்திரம் கடந்து திரும்பி வந்தார். துளசி வனத்தை பார்த்து எவன் முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறானோ அவன் பிரம்மகத்தி செய்தவனாகிறான். துளசி தீர்த்தத்தை எவன் தன்னுடைய சிரசில் ரோசித்துக் கொள்கிறானோ அவன் கங்காசான பலனையும் 100 பசுதானம் செய்த பலனையும் அடைகிறான். துவாதசியில் துளசியை கிள்ளுகிறவர்கள் அசுர யோனியில் பிறக்கிறார்கள். ஒருவன் தன்னுடைய தோட்டத்தில் வைத்து வளர்த்த துளசியை எடுத்து பகவானை பூஜை செய்து உத்தமம். காட்டிலிருந்து எடுத்து பூஜை செய்வது மத்தியமம். விலைக்கு வாங்கி பூஜை செய்வது அதமம். ஒருவன் கையிலிருந்து வாங்கி பூஜை செய்வது அதமத்திலும் அதமம். தேவாலயத்திலிருந்து எடுத்து பூஜை செய்தால் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் போய்விடும். ஒரு பொழுதும் ஆலய சம்பந்தமான இடத்திலிருந்து துளசி எடுத்து பூஜை செய்யக்கூடாது. கையில் எடுத்து கொண்டு வந்தும் துணியில் எடுத்து வந்தும் தானாக உதிர்ந்த துளசியை எடுத்தும் பூஜை செய்யக்கூடாது. துளசி வனத்தில் எவன் சிரார்த்தம் பண்ணுகிறானோ அவன் காயா சிரார்த்த பலனை அடைகிறான் என்று முன்னமேயே பகவான் சொல்லியிருக்கிறார். பால்யத்திலும் யவ்வனத்திலும் வார்த்திகத்திலும் என்ன பாபம் செய்தாலும் ஒரு தடவை துளசி பூஜை செய்தால் சர்வமும் போய்விடுகின்றன.
துளசி பூஜையாலே பகவான் சந்தோஷமடைந்து ஐஸ்வரத்தை கொடுக்கிறான். உலர்ந்த துளசியாயிலும் அதன் கட்டையிலிருந்தும் பகவானை பூஜை செய்தால் மிகவும் சுத்தனாகிறான். துளசியை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் எங்கெங்கு செல்கிறானோ அங்கங்கு கன்றுக்குட்டியோடு பசு செல்வது போன்ற பகவான் அவன் பின் செல்கிறார். பிரமகத்தி போகத்தி முதலான பாபங்கள் துளசியை நினைத்த மாத்திரத்தினாலேயே ஓடிவிடுகின்றன. யுத்தத்தில் சென்று அபஜயப்பட்டவன் துளசியை ஸ்மரித்தால் ஜெயத்தை அடைகிறான். பகவத் பூஜை செய்த துளசியை எவன் சிரசிலாவது காதிலாவது வைத்துக் கொள்கிறானோ அவன் அடையும் பலனை வாயினால் சொல்ல முடியாது. துளசி எவ்விடத்தில் இருக்கிறதோ அவ்விடத்தில் ஹரியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். இவ்வித மேன்மை பெற்றுள்ள துளசி மகாத்மியத்தை எவன் படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவன் உத்தம பதவியை அடைகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை என்றார் என்று கூறி அருளினார். ஸ்ரீ பாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் 11வது அத்தியாயம் சம்பூரணம்.